அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று 2 அமல்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது அமல், ஒரு தேவையற்ற பயம் அடிக்கடி ஏற்படும். தேவையில்லாத பயம் ஏற்படும். வெளியே போயிட்டு வந்தோம், வெளியே போயிட்டு இருந்து பயமாக இருக்கின்றது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கின்றது, தலை சுத்துற மாதிரி இருக்கின்றது. அவர் ஒரு மாதிரி பார்த்தார்கள். அதிலிருந்து எனக்கு சரியில்லை, கெட்ட மனிதரிலிருந்து அமர்ந்து வந்தாலே ஒரு பயம் போன்ற உணர்வு இருக்கும். யா அல்லாஹ், மனசு ஏதோ மாதிரி இருக்கின்றது, கண் வைத்திருப்பார்களோ, இது போன்ற சிந்தனை இருந்தால் முன்பின் 11 முறை ஸலவாத் ஓதி நடுவில் 145 முறை யா முஹைமின் என்பதை ஓத வேண்டும். பிறகு உள்ளத்தில் ஊதிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இவருக்கு தேவையற்ற பயங்கள் நீங்கிவிடும். ஒருவேளை கெட்ட நபரிடம் அமர்ந்து வந்தாலும் அதன் மூலம் ஏதாவது தீமைகள் ஏற்பட இருந்தாலும் யா முஹைமினி என்ற இந்த அஸ்மால் ஹுஸ்னாவில் பரக்கத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கின்றான். அந்த பிரச்சனையிலிருந்து அவர் தூரமாக விடுவார். இரண்டாவது அமல், சில நபருக்கு உலக விஷயத்தில் பெரிய நாட்டங்கள் இருக்காது. எந்த வேலை செய்ய சொன்னாலும் அவர் செய்ய மாட்டார், படுத்தே கிடப்பார். ஏதாவது தேவையில்லாத காரணத்தை சொல்லி வீட்டில் இருக்க முயற்சி செய்வார். சில பேருக்கு கணவர் அப்படி இருப்பார்கள், சில பேருக்கு மனைவி அப்படி இருப்பார்கள், சில பேருக்கு பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள். படிக்க சொன்னால் படிக்க மாட்டார்கள். இந்த வேலைக்கு போகணும் சொன்னால் வெளியில் போய் வேலை செய்ய மாட்டார்கள். இதே போல தன்னம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் வாழ்வார்கள். அவர்கள் முன்னேற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் வீட்டில் இருக்கவே முயற்சி செய்வார்கள். இதை போன்ற நபர்களை எவர் திருத்த நாடுகின்றார்களோ அவர் சுத்தமாக நல்ல ஆடை அணிந்து தனிமையில் அமர்ந்து யா முஹைமினி என்பதை 145 முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். முன்னாடி தண்ணீர் வைத்துக்கொள்ள வேண்டும். ஓதிய பிறகு ஊத வேண்டும். யார் மாற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவருக்கு இந்த தண்ணீரை கொடுத்து விட வேண்டும். அவரை தொடர்ந்து குடிச்சிட்டு வர வேண்டும். இல்லை, நம்மளே அப்படி இருக்கிறோம், ஒரு வேலையில் ஈடுபட மனசு வரமாட்டுகிறது, நம்ம கவலையாகவும் இருக்கின்றது, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கின்றோமே என்ற கவலை இருக்கின்றது. டக்குன்னு வேலை ஈடுபட வேண்டும், வீட்டில் சும்மாவே இருக்கிறோமே, இதை போன்ற சிந்தனைகள் இருந்தால் நாம் குடித்து கொள்ள வேண்டும். 145 முறை தனிமையில் ஓதி குடித்து கொள்ள வேண்டும். இந்த அமலை தொடர்ந்து 45 நாட்கள் செய்ய வேண்டும். 45 நாட்கள் முடியும் செய்யும் வேளையில் இன்ஷா அல்லாஹ் இது முழுமையாக மாறிவிடும். அவர் நல்லபடியாக வேலைக்கு போய்விடுவார். அது நமக்கு இருக்கின்றது என்றால் நாம் நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பித்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ்.